மீன் மசாலா செய்வதற்கு வஞ்சர மீன் எடுத்துக்கொண்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் உப்பு சேர்த்து எலுமிச்சை சாறு பிழிஞ்சு நன்கு மசாலா தடவி வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். பறிச்செடுத்த பிரியாணி செய்வதற்கு பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, தயிர், மீனில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கலந்து 20 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும் என்றதை கவனத்தில் கொள்ளுங்கள். அரிசியை 20 நிமிடம் ஊற வச்சு 70% மட்டுமே வெந்த அளவுக்கு வேக வச்சு வடிகட்டவும். இதுதான் சரியான பதம். கவனமாக செய்து முடிப்போம். பேனில் எண்ணெய் ஊற்றி மீனை லேசா வறுத்து எடுத்து வைக்கவும். கவனமாக ஒவ்வொரு மீன் துண்டையும் திருப்பி பொன்னிறமாக வரும் வர நன்றாக வறுத்தெடுக்க வேண்டும். முதன்மைத்தமும் மசாலா தயாரித்தல். கடாயில் எண்ணெய் மற்றும் நெய் சேர்க்கவும். பட்டை, இலவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை தாளிக்கவும். தக்காளி மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக குழைய வரும் வர வேக வைக்கவும். இது உணவின் சுவையை மேலும் அதிகரித்து மிகச்சிறந்த சுவையை கொடுக்கும். தயிர், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, உப்பு சேர்க்கவும். புதினா மற்றும் கொத்தமல்லி சேர்க்கவும். கீழே மசாலா, அதன் மேல் அரிசி, அதன் மேல் மீன், மீண்டும் அரிசி, சிறிது நெய் மற்றும் கொத்தமல்லி மேல தூவவும். இதுவே சுவையான மீன் பிரியாணி செய்முறை. மூடி வச்சு மிக குறைந்த தீயில 15-20 நிமிடம் தம் போடவும். இதோ சூடான மீன் பிரியாணி. வெங்காய ரைத்தா, வேக வைத்த முட்டை மற்றும் கத்தரிக்காய் தால்சா சேர்த்து சுவையான உணவை பரிமாற தயாராக உள்ளது.